நமக்கு இந்த தீபாவளி, பொங்கல் மெயினான ஃபெஸ்டிவல் மாரி, இங்க கேரளால விஷு, ஓணம் தான் மெயினான ஃபெஸ்டிவலு. இந்த விஷு வந்து சித்திரை 1ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுவாங்க எப்பவுமே. ஆனா, இந்த வருஷம் சித்திரை 2ஆம் தேதி தான் செலிப்ரேட் பண்ணாங்க. அதாவது மலையாள மாசம் மேடம் 2ஆம் தேதி. விஷு கனி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த ஓட்டுருளி எடுத்துட்டு, அதில உணக்கலரியும், அதுக்கப்புறம் இந்த சொர்ண நிறமுள்ள கனிக்கொன்னன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊர்ல கிடைக்கிற சித்திரை பூ, அது முதல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் சக்கை, மாங்காய், கதளிப்பழம், வெள்ளரி இதுதான் மெயினா இந்த 4 பொருள் தான் மெயினா வைக்கணும். சக்கை கணபதிக்கும், மாங்காய் முருகனுக்கும், கதளிப்பழம் வந்து கிருஷ்ணனுக்கும் சமர்ப்பணம்னு சொல்லுவாங்க. பாக்கி உள்ள பொருள் எல்லாமே இந்த காய்கறி, எக்ஸ்ட்ரா வர ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு தான் டெக்கரேஷனுக்காக நம்ம வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை 2ஆ உடைச்சு அதுக்குள்ள காயின்ஸ் போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் பெண்கள் இருக்கிறதுக்கான அடையாளமா ஒரு பாத்திரத்தில் இந்த கேரளா ட்ரெடிஷ்னல் சாரியோ அது மேலே கொஞ்சம் பணம், வெத்தலை, பாக்கு, குங்குமம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தானியங்களும் வைக்கணும். காலையில் பிரம்ம முகத்தில் எந்திரிச்சு கனி பார்க்கணுங்கிறக்காக நைட்டு இந்த விளக்குல திரி போடுறது, எண்ணெய் ஊற்றுறது, அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டோம். நான் கேரளா கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் இது எனக்கு 4வது விஷு. எங்களோட விஷு ஒர்க் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் விஷு செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்படியே என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட்